இந்த மாதிரி இருக்குது. இதா 2-3 வருஷமாவே இந்த மாதிரி வாய்க்கா நிறைஞ்சு போகுது. பாதாள சாக்கடை என்னைக்கு போட்டு இப்பதான் வருது. இப்போ 2 மாசமா தான் குப்பை வண்டி 2 மாசமா வருதியா? இதுக்கு முன்னாடி குப்பை வண்டி எல்லாம் வரல. இங்கதான் கொட்டுவோம். இங்கதான் கொட்டுவோம். ஆமா, இங்கனக்குள்ள இல்லாட்டி நாங்க இந்த முக்குள்ள போய் கொட்டுவோம்யா. ஆனா இந்த வீச்சை எங்களால தாங்க முடியல சாமி. நான் எங்களால முடியாதவங்க மூச்சு வாங்குவோம். இந்த வார்த்தை ரொம்ப எங்களை தொல்லை பண்ணுதியா. ஆமா, எங்க பிள்ளை ஊட்டியெல்லாம் முடியல. மழை காலங்கள்ல ரொம்ப ஓவரா இருக்கும். மழை காலங்கள்ல வருத்தம் செய்யுது. எனக்கெல்லாம் மூச்சு வாங்கத்தான் செய்யுது. இதுல போயிட்டு வர்றதுக்குள்ள நான் நிக்க முடியுதா? அந்த நிக்க முடியுதா? இன்னைக்கு இந்த பிள்ளை தொலைச்சிருக்கு. இந்த பிள்ளை தொலைச்சிருக்கனால இந்த வாடை வரல. இல்லாட்டி உள்ள இருக்க முடியாது சாமி. சாப்பிட முடியாது. ரொம்ப டென்ஷன்ல தான் நாங்களா இருக்கோம். யாரும் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அதிகாரிலாம் யாரும் வர மாட்டாங்க. எலெக்ஷன் அப்ப வரதோட சரி, அதோட வர மாட்டாங்க. இதோட போயிருவாங்க. ஓட்டு கேட்டு வரையில மட்டும் வருவாங்க. அதோட வர மாட்டாங்க. அப்புறம் யாரும் எட்டி பார்க்க மாட்டாங்க. கூட வந்து கேட்க மாட்டாங்க. நாங்க சொன்னோம்னா இப்படி எட்டி பார்ப்பாங்க. நாங்கன்னு போய் நிப்பாங்க. அதோட அமைதியா போயிருவாங்க. இந்த இடம் பூராமே இது சுத்தம் இல்லாமதான் இருக்கு. இல்ல பாத்துட்டு போறதோட சரி. அப்படி ஒண்ணு அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. பாத்துட்டு போறதோட சரி. அந்த நைட்டோட நைட்டா வருவாங்க. அததான் மக்களுக்கு அவங்க வீடா இருந்தா அவங்க இப்படி சாப்பிடாம இருப்பாங்களா? நாங்கெல்லாம் ஏன் இப்படி இருக்கணும்? ஏழை பழைய ஏன் இப்படி இருக்கணும்? அப்ப நாங்க சொன்னா கேட்டுக்கிற மாட்டாங்களா? நல்லாட்சி அமையன்னு நாங்க ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் அப்படித்தான் வர்றாங்க. இந்த மாதிரிதான் சொல்லி வர்றாங்க. நல்ல ஆட்சி நீங்க எதிர்பாருங்க. எந்த ஆட்சி எதிர்பார்க்கறது? நாங்க எந்த ஆட்சி எதிர்பார்த்து நாங்க போடுறது? இந்த சைடு புறாம பாம்பு, அந்த குப்பைகள் அதிகம் போய் சேரும்போது அந்த இடம் பூரா பாம்பு தான். இப்பதான் நாங்க ஏரியா பால்வாடிக்குள்ள பாம்பு போகுதுன்னு சொல்லுது. இப்ப பால்வாடி ஏரியால போறோம். இங்கதான் 2-3 மாசம் பிள்ளைய தூங்கிட்டு இருக்கு. பாம்பு உள்ள போயிருக்கு பாத்துக்கங்க. பார்த்த உடனே பிள்ளையிலே அரண்டுருச்சுங்க. இப்ப அதனால இப்ப பால்வாடி அங்க போயிடுச்சு. அடுத்த தெருவுக்கு போயிடுச்சு. இப்ப நீட்ட இப்ப பால்வாடி இருக்குங்க. ரொம்ப ரெடி பண்ணி தரேன்னு சொல்லி இன்னும் பால்வாடியை ரெடி பண்ணி கொடுக்கலப்பா. இப்ப 3 மாசமா இருக்கும். பால்வாடி ரெடி பண்ணியே குடுக்கல. எடுக்கவே இல்ல. இங்க இருந்து லட்சுமி 6க்கோ 3க்கோ போயிருக்கு பால்வாடி. ஆமா, எது இது பண்ணல. வீசுதுன்னா பால்வாடி இப்ப நகர்ந்து போயிருக்கு. குப்பைனால பூரா அந்த இதெல்லாம் குப்பைனாலதான் போயிருக்கு. அதே போல கோழிக்கு இது கழிவு இதுகெல்லாம் இங்கதான் கொண்டு வந்து போட்டாங்க. அது வேற இங்க வந்து கொட்டா. இப்ப ட்ரம் அதனாலதான் எடுத்துட்டாங்க. ட்ரம் அது கோழிக்கறி கடை வச்சிருக்கோம் பூரா இங்க வந்து கொட்டுவாங்க. முத வச்சாங்கப்பா. இந்த கோழிக்கறி கடை வச்சிருக்காங்க. கோழி கழிவு எல்லாம் போடுறதுனால ட்ரம் அத கொண்டு வந்து கொட்டுனாங்க. கழிவு இருக்கவும் ரொம்ப வீசுச்சு. அதனால ட்ரம் வைக்கல. இப்போ ஒரு வருஷம் இருக்கும். ஒரு வருஷம் இருக்கும். ஆமா ஆமா ஆமா, தரையில தான் கொட்டுறோம். அங்கேதான் கேட்க மாட்டேங்கிறாங்க. இந்த கட்சி சரவணை விட்ட பக்கம் உள்ளவங்க என்ன சொல்றாங்கன்னா, குப்பை வண்டி வரனா மாடியில இருக்கனால இறங்கி எங்கனால வர முடியலங்கிறாங்க. மேல மாடியில இருந்து விசில் அடிச்சாருன்னா இப்ப நாங்கெல்லாம் இங்க போய் கொட்டுறோம். இல்லாட்டி இங்கதான் கொட்டுவோம். இதே ஒருத்தவங்க தான் கொட்டுறாங்க. ஒரு 10 வீட்டுக்காரங்க கொட்டுவாங்கன்னு வச்சுக்கலாம். மிச்ச பேரு அப்படிதான் காலைல 9 மணிக்கு 8 மணிக்கு வருது. அப்படிதான் சொல்லுவாங்கப்பா. அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா நாங்க மாடியில இருக்கோம்ல, இறங்கி வர முடியாது அப்படிங்கிறாங்க. இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நானும் இந்த மிட்டாய் கடையில அந்த வண்டி வரனா நாங்க இறங்கி வர முடியலங்கிறாங்க. இல்ல நிக்குது, அதெல்லாம் கிடையாது. நின்றுதான் போறாரு. விசில் அடிக்கதான் செய்யறாரு. இறங்கி 2 பேர் மாடில இருந்து இறங்கி வர ஒருத்தவங்க அவங்கதான் வந்து இப்ப சாயந்தர நேரங்கள்ல கொட்டுறது. அந்த மாதிரி வந்துருவாங்க. அப்ப 3 மணிக்கு மேல பூரா குப்பை கொட்டங்கிட்டு வந்துருவாங்க எல்லாருமே. இந்த 6 மணிக்கு கொட்டிட்டு போயிருவாங்க. அப்புறம் அந்த தம்பி எல்லாம் அங்க வண்டியில கொட்டுவாங்க. இது ரொம்ப நாளா இருக்கு. ஓடிக்கிட்டே இருக்கும். பாதாள சாக்கடை வந்து யாரும் சொல்ற மாதிரி எல்லாம் இல்ல. அது கேட்டா ரோட்ல தானே போகுது. உங்களுக்கு என்ன பாருங்க, நிக்க முடியல அப்படின்னுவாங்க. நீங்க சைடு கிராஸ் பண்ணி போணுங்களா? ஆமா, அப்படிதான் போற. செருப்பு போட்டு தாண்டி தான் எங்க கம்ப்ளைன்ட் பண்றதுயா? ஆக்சன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஜெயிக்க வச்சது தலையெழுத்துன்னு ஜெயிக்க வச்சுட்டாங்க. இந்த மாதிரி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்க, அதை மிதிச்சு அவங்க வருவாங்களா? அவங்க வர மாட்டாங்கல்ல. எப்படி இப்படி மடிச்சு கட்டிட்டு அழகா நீட்டா வருவாங்க. இல்ல இந்த மாதிரி போகணும்ன்றேன். அப்படி போச்சுன்னா அப்படி மிதிச்சு வருவாங்களான்னு கேக்குறேன். அந்த சாக்கடை மிதிச்சு வருவாங்களான்னு கேக்குறேன். இப்படி அவங்க வீட்டுல எப்படி வருவாங்களா? அவங்க வீட்டுல எப்படி வருவாங்களா? வருவாங்களா? இந்த லைட் ஒண்ணு எரியலைன்னா வந்து அன்னைக்கு ஒரு நாள் மாட்டி போட்டு போனாங்க. அதுக்கு பின்னாடி இதை அருதி வரல யாரும்.
இப்ப எலெக்ஷன் நேரம் இப்படி போகுதுன்னே வச்சுக்கோங்க. கேட்டு வர்றாங்கன்னு வச்சு ஓட்டு கேட்க வர நேரத்துல இப்படி போச்சு நான் என்ன செய்வாங்க? இந்த வார்டு நிக்க முடியுதா? வந்தாங்க ஒரு தடவை அதோட நின்றுட்டு அப்படியே போயிட்டாங்க. முடியலப்பா, ரொம்ப முடியல. இதனால மூச்சுலாம் எங்களுக்கு வாங்கி போய் நாங்க மாத்திரை போடுறதுக்கு இவ்வளவு தூரம் நான் பேசுறேன் தம்பி. இல்லாட்டி எங்களால பேச முடியாது சாமி. ஆமா, ஏரியாவுக்கு மாற்றம் வரணும். சரி பண்றவங்க வந்தா போடலாம். ஆனா இதே போல கொள்ளையடிக்கிறவங்க, கொலை பண்றவங்க, பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாதவங்க வந்தா போட முடியாது. ஆமா, பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்.